இன்றைக்கி வந்து எல்லாம் சாப்பிட்டு குளியல் போட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. என்ன கோயில்னு சொன்னால் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகலான்ட்டு. நித்திக்கு கிளம்பிட்டோம். நேற்று பீச்சுக்கு போனோம். நேற்று பீச்சு மாதிரி குதிரைலாம் அங்கே இருக்காது, சும்மா வயிறை ஏறி தான். குதிரையில் போகணுங்கிறான். அப்போ அங்கே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு போயிட்டு இருக்கலாமே டெய்லி. போகலாமா பாப்பா? அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சொன்ன மாதிரி திருத்தணி கோயிலுக்கு வீட்டிலேருந்து 12:30 கிளம்புறோம்லப்பா. வாங்க வாங்க வாங்க, இன்னைக்காவது நல்லபடியாக போயிட்டு வரணும். நேற்று மாதிரியே ஏப்பா, நேற்று மாதிரியே மழை வர மாதிரியே இருக்கு. இன்னைக்காவது போய் முருகன் மழை வராது. நான் அந்த கோயிலுக்கு 2-3 டைம் போயிருக்கேன். அதனால நேற்று போன இடம் போகாத இடம் போனதால தான் மழை வந்தது. இதுக்கு மழை வராது, போயிட்டு வந்துடலாமா. கூட ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்து திருத்தணிக்கு பஸ்லேயே போயிட்டோம். அதுவும் திருத்தணி போன பிறகு கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே வந்து பஸ்லேயே தான் போனோம். இந்த பஸ்ஸில் தான் வந்து இறங்கணும். ஸோ பஸ்ஸு இது வரையுமே வந்து சாமி கோயில் வரையுமே வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்து இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகலாமா? கோயில் கூட்டமாக இருக்குமா? கூட்டம் வந்து கோயில் இருந்தால் கூட்டம் இல்லாமல் இருக்கும். கூட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்து வருவோம். செருப்பெல்லாம் இங்கே போட்டுக்குவோம். பஸ்ஸு காரில் வரவங்க இந்த வழியாக தான் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகிறப்ப இப்படி தான் இருக்கும் இந்த இடம். மேலே நடந்து வந்த பிறகு இந்த இடம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து சாமியை பார்க்க உள்ளே போனோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசன வழியில் தான் உள்ளே நுழைஞ்சி சாமியை பார்க்க போனோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. நல்லா நார்மலாகவே கொஞ்சம் நின்று பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. எந்த ஒரு சிரமமும் அதிகமாக படாமல் போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம் லைனில் நின்று. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்த பிறகு இடம் இப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் நின்று அமர்ற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு இடம். உள்ளே இருந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வர பகுதி இந்த பகுதி தாங்க. ஸோ இங்கே தான் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. சார் சாமியை பார்த்துட்டு அப்பா பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒன்று எவ்வளோப்பா பிரசாதம்? பரங்கு வருது 15 ரூபா. 15 ரூபாயா? சரி. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு என்னப்பா அப்படியே பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக உக்காந்துருக்கோம். சூப்பராக இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சேன்ப்பா. என்ன நினச்சேன்? இல்லை இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைல்ல, சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சேன். மலையில் அழகாக இருக்குங்க பார்க்க. ஏற்கனவே வந்துட்டு இப்போ நல்லா இருக்கு. இப்போ வந்து அந்த கீழே ரெவனிங்கெல்லாம் இப்போ வேலை ஆகிட்டு. ஆமாம், அந்த கோவலம் தான் இப்போ தான் வேலை ஆகுது. அப்போலாம் இல்லை, நான் வந்தப்பெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்போ 15 வருஷமாக தான் கிடையாது. அப்படியே இங்கேருந்து வெளியில் இருக்கிற வியூவை பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ அந்த ஊர் மொத்த வியூவுமே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அந்த மலையோடலாம் பார்க்குறப்ப செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே அதை அழகாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கோவில் முன்பக்கமாக வந்தோம். முன்பக்க கோபுரத்துலேருந்து நின்று நேரடியாக நிறையா பேர் நின்று சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் அங்கேருந்து நின்று முருகனை வழிபட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கிற கோபுரத்தெல்லாம் நல்லா ஊற்று பார்த்துட்டு அங்கே இருக்கிற சைடில் இருக்கிற மலைகள்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பழையபடி பஸ் இருக்கிற இடத்துக்கு நடந்து போகலான்னு இறங்கி வந்தோம். இந்த இடத்துல இருந்தாங்க நாங்கள் உள்ளே போனது, சாமி பார்க்க போன இடம் பொது தரிசன வழியாக. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் நித்திக்கு ஒரு குல்லா, எனக்கு ஒரு குல்லாலாம் வாங்கிக்கிட்டு பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு, அதனால் குல்லா வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் அப்படியே பஸ் இருக்கிற இடத்துக்கு நடந்து வந்தோம். நடந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்கிற இடத்துல ஒரு பஸ்ஸு கூட காணும். நாங்கள் வந்த நேரம் எல்லாம் எம்டியாகவே இருந்துச்சு ப்ளேஸு. ஸோ அப்படியே என்னடா பண்ணுறதுன்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்ட்டு போயிட்டோம்.
அப்படியே பஜ்ஜி அப்புறம் இன்னும் மசால் பொரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நேற்றுக்கு தான் ஒரு நாள் ஃபுல்லாக அவனோட ஜாலியாக ஃபன்னாக போச்சு. பஸ்ஸு எதுவும் வர மாதிரி தெரியல, வந்தாலும் கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ என்னடா பண்ணுறதுன்ட்டு நெத்விக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியல நின்றுக்கிட்டு. அதனால் ஆட்டோ பிடிச்சி வந்தோம். மேலேருந்து கீழே வரத்துக்கு ஆட்டோவுக்கு 150 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. 150 ரூபா தேவலாமா என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே கீழே இறங்குறப்ப முருகனெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும் இறைவான்னு வேண்டிகிட்டு வந்தோம்.